தனம் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து கதிரோட அம்மா கதிர்கிட்ட வந்து நீ ராதிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒழுங்காக ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என் தங்கச்சி பூர்ணிமாவும் இந்த ராதிகாவும் ஒரே மாதிரி தான், ரெண்டு பேரையும் நான் தான் தூக்கி வளர்த்தேன். அப்படி இருக்கும்போது கல்யாண ஆசைலாம் எனக்கு ராதிகா மேலே வரவே இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப என்னை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு உயிரை வாங்காதீங்க. நான் கல்யாணம் பண்ணாதானே உங்களுக்கு பிரச்சனை, நான் இப்படியே வந்து கல்யாணம் பண்ணாமல் சன்னியாசியாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. நீ என்ன நினச்சாலும் சரி, கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது ராதிகா கூட தான், மற்றபடி வேறு ஏதாவது என்ன வச்சுருந்த அப்படின்னா நீ அதை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு கதிரோட அம்மா கதிர்கிட்ட சொல்லுவாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா மனசடைஞ்ச கதிர் வந்து இந்த மாதிரி கதிர் அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. நானே தனம் கிட்ட எப்படி என்னோட காதலை சொல்லுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன், இவங்க வேற கல்யாணம்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்புவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கதிர் வந்து அவரோட காதலை தனம் கிட்ட சொல்லிடுவாரா, இல்லை வந்து அவங்க அம்மா அதை தடுத்துருவாங்களா? ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு வந்து சௌந்தர்யாவை அவங்க சித்தி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து தனம் வந்து பார்த்துருவாங்க. தனம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.